கிட்ட பேசணும். ஹலோ ஷெட்டி சார் ஃபோன் பண்ணுங்க. இப்போ வந்துடுறேன், ஒரே நிமிஷம். சீக்கிரமா ரெடி பண்றா குட்ட பையல. ஏய் கானு, நான் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஃபோனை கொடு. ஷெட்டி சார் மேடம் கிட்ட நான் கொடுக்குறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ டாடி, இந்த பிக் ப்ரோ இருக்கார்ல ரொம்ப சூப்பர். ஒரு பஜிரோல என்ன கிட்னாப் செய்ய வந்தாங்க. பட் he faced it all alone. நான் இனிமேல் சிங்கப்பூர் போக மாட்டேன் டாடி. நான் இவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போறேன்னு வாக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ். ஓகே பேட்டா, உன்னை அவங்க பாதுகாப்பாங்க. யூ வில் பி சேஃப். நீ தைரியமா போயிட்டு வா. ஹாப்பி ஜர்னி. தேங்க் யூ டாடி, லவ் யூ. லவ் யூ டு. நான் யாரு கேடில. சிங்கப்பூருக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாரு. இங்க எனக்கு பிடிச்ச எல்லா இடத்துக்கும் போக சொல்லிட்டாரு. என்ன அப்படி சொன்னாரா? ஆமா. என்ன நம்ம ஆரியா ஷெட்டி போய் சொல்றாங்கன்னு சொல்றியா? நீ ஷெட்டி சார் என்ன சொல்றாரோ அதை மட்டும் கேளு, அவருக்கு நீ எதுவும் சொல்லாத, புரியுதா? அப்படின்னா சரி, ஓகே டன், வண்டியில இருங்க. பிக் ப்ரோ, தேங்க் யூ so much. மாமா 1 செகண்ட். நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன். நான் என்னோட ப்ரொஃபசர் கிட்ட பேசினேன். பிரிசனரை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு அகைன்ஸ்டா நம்ம ரிட் ஃபைல் பண்ணலாமா? ஐயோ, எதுக்கு தேவையில்லாம ரிட்டலாம்? நான் இப்ப பிரிசனர் இல்லையே. பிரிசனரா இருக்கும் போதே உங்களை வேலை வாங்கினாங்களே. நான் மனோ கிட்ட இதை பத்தி பேசினேன். அவனோட ஒப்பீனியன் கூட இதுதான். நீங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் உங்ககிட்ட டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ ரெஸ்ட் ரூமுக்கு போகணும். நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரி, நான் இங்கே வெயிட் பண்றேன். என்ன வெயிட் பண்ணாதீங்க. நான் உள்ள இருந்து வெளியில வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் இங்கே வெயிட் பண்றேன். ஏய், நான் வெளியே போறேன், நீ வரியா? இல்ல, நான் மாமா கிட்ட கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும். நீங்க போயிட்டு வாங்க. பாய். பாய். மாமா எங்க போறீங்க? எங்கேயும் இல்ல, சும்மா இப்படி வாக் பண்ணலான்னு தான். நீங்க இங்கே இருங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். ஓகே. அம்மாடியோ, இவ்வளவு படிக்கட்டு இருந்தமா? லிஃப்ட் இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சார் இங்க இருக்கீங்களா? ஓ, தியானத்துல இருக்கார் போல இருக்கு. மன்னிச்சிருங்க சார், இவருக்கு தெய்வ பக்தி ஜாஸ்தி போல இருக்கு. ஏய், நீ இன்னும் மாமாக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? அவரு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு. கார் பார்க் பண்ணிட்டு வரேன், சேர்ந்து போலான்னு சொன்னா, ஆனா அவர் அங்க இல்ல. என்ன, ரோட்லயா? அது எப்படி? வந்தனா நீ வெளியே போறதுக்கு முன்னாடி தான் அவர் டாய்லெட் உள்ள போனாரு. இன்னும் அவர் வெளியே வரல. ஜனனி, இப்பதான் நான் அவரை ரோட்ல பார்த்தேன். மேடம், நீங்க தேடுற ஆளு மாடியில இருக்காரு. யாரு? சச்சு சாரு. மேல உட்காந்துக்கிட்டு தீவிரமா தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேணும்னு போய் பாருங்க. போங்க. தியானத்தை கெடுத்தா பாவம் கிடைக்குமோ என்னமோ. அட, அவர் அங்க உட்கார்ந்து தியானம் பண்றத பார்த்து தானே நான் கீழே வந்தேன். ஆமா, எங்க?
அதான் எங்க கேக்குறேன்ல. அதுக்குள்ள எப்படி மறைஞ்சிட்டாரு? கீழே வந்து பாருங்க. ஆ? சச்சி சார் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க வாங்க, நான் காட்டுறேன். ஆமா. வாங்க, அங்க பாருங்க. இப்பதானே இங்க பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால தான் நான் உங்களை கூட்டு வந்தேன். அதுக்குள்ள எங்க போனாரு? அடேங்கப்பா, எங்க போனாரு? அம்மா உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு? பாத்தீங்களா, மாமா டாய்லெட் குள்ள தான் இருக்காரு. அது வேற யாராவதா இருக்கும். சார் அதுல இருக்க மாட்டாரு, கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அவெல்லாம் எதுக்கு டிஸ்கஷன்? அவரையே கூப்பிட்டுருவோம். சச்சி சார், சச்சி சார், உள்ள இருக்கிறது நீங்க இல்லல்ல. ஏன்டா தேவையில்லாம சத்தம் போட்டுட்டு இருக்க? ஆ? எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? அதாவது மாமா ஏன் முன்னாடி தான் டாய்லெட் குள்ள போனாரு. வந்தனா சொல்றா ரோட்ல பேசினேன்னு. வேலு என்னமோ டெரஸ்ல பார்த்தேன்னு சொல்றாரு. இவர் என்னமோ பால்கனில பார்த்தேன்னு சொல்றாரு. ஆனா அவரு டாய்லெட்ல இருந்து வெளியே வரவே இல்ல. அண்ணன் என்ன மாயாவியா என்ன? ஒரே நேரத்துல பல இடங்கள்ல எப்படி இருப்பாரு? பார்க்கலாம். உள்ள யாரு? கதவு தரங்க. என்ன எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? நீ எப்ப டாய்லெட்டுக்கு போன? ரொம்ப நேரமாச்சு. அப்புறம் அது எப்படி? வந்தனா உன்னை ரோட்ல பார்த்து பேசினான்னு சொன்னாலே. இவ பேசுறது என்னோட தான். அப்போ டெரஸ்ல நான் பார்த்தது அதுவும் நான் தான். கீழே பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தது அது கூட நான் தான். ஹலோ. ஹலோ சச்சு, நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி ஒன்னு பேசணும். கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரீங்களா? எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? போன்லயே சொல்லு. போன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேர்ல தான் வரணும். 4 o'clock ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு வந்துருங்க. ஓகே, அப்ப 4 மணிக்கு. பாய். அண்ணா, ஆர்யா செட்டி உங்க மேல காமிக்கிறது ஸ்டாக்ஹாம் சிம்டம். என்னது பேர் கூட வச்சிட்டீங்களா? அப்ப இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா? இந்த லவ் பத்தி. டேய், ஸ்டாக்ஹாம் சிம்டம் என்னன்னா ஆஸ்டேஜுக்கு ரக்ஷகன் கொடுக்கற மரியாதை. அத காதல்னு கூட சொல்றதுக்கு சொல்லலாம். என்ன இருக்கு? அது காதல் தானே தானே. பாயமுர்ரா. அண்ணா இங்க பாருங்க, முளையிலேயே கிள்ளி போட்டுறணும். எதை? முதல்லயே நிப்பாட்டணுன்ற. அது நிப்பாட்மா வேணாமான்னு சச்சி என்ன முடிவு பண்ணுவாரு. சச்சி என்ன ஒரு பொண்ணோட காதலை வேணான்னு மறுக்கிறது அது மிகப்பெரிய பாவம். நீ என்ன சொல்றன்னு உனக்கு புரியுதா? புரியாது உங்களுக்கு தான்டா. பொண்ணுங்களை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? சச்சி என்ன ஆர்யா ஷெட்டி இங்க எதுக்கு வருது? அவ காதல சொல்றதுக்கு தானே. இதோ பாருங்க, இந்த சேர் கிட்ட வந்து அப்படியே உட்காந்து உங்க கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அவ காதல சொல்லும் போது அவ கண்ணை நேருக்கு நேரா பார்த்து நீங்களும் சொல்லணும் ஐ லவ் யூன்னு. என்னால முடியாது, நான் சொல்ல மாட்டேன். அண்ணனை பத்தி தெரிஞ்சுதா? கரெக்ட். அண்ணா ஹீரோ மாதிரி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி என்ன அண்ணன் ஜீரோவா இருந்தாரா? சச்சனா, அந்த பொண்ணு வருது. அண்ணா, அந்த பொண்ணு உட்கார்ந்த உடனே எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன். அவ கண்ணை நேருக்கு நேரா பார்த்து எனக்கு தேவையில்லாத விஷயத்த நான் பேச மாட்டேன். கண்ணை நேருக்கு நேரா பார்த்து அது ஒண்ணுதான் குறைச்சு தேவையில்லாம பேசிக்கிட்டு கம்முனுடா. பயந்துட்டீங்களா என்ன? இல்ல, இங்க தானே உட்காரணும். யாரு? நானா? இல்ல, நான் தான். எங்க உட்கார்ந்தா என்ன? எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசி பழக்கம் இல்ல. ஆக்சுவலி அன்னைக்கு நான் உங்களை கிட்னாப் பண்ணது என் தம்பியை காப்பாத்திக்கத்தான். உங்களுக்கு நடக்க கூடாதது நடந்துச்சுன்னா அந்த பழி என் தம்பி மேல தான் விழும். அதுக்கு தான் நான் வந்து காப்பாத்தினேன். மனோ பத்தி பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வேதாந்தம் கேட்டது எல்லாமே மனோ பத்தி மட்டும்தான். அந்த சம்பவம் நடக்கும்போது மனோ அங்க இருந்தானான்றதுதான். நான் இல்லைன்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன். அப்ப கூட அவர் நம்பவே இல்லை.
மனோவோட ஃபோன் என் வீட்ல கிடைச்சது. உங்க தம்பி மேல உங்களுக்கு பாசம் அதிகம்னு தெரியும். அதனால தான் இந்த ஃபோனை நான் வேதாந்தத்தை கிட்ட கொடுக்கல.